ஐஸ்லாந்து சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையில் ரஷ்யாவின் பிரமாண்ட எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் அதிரடியாக கைப்பற்றியுள்ளன. இதனால் இரு வல்லரசு நாடுகளுக்கும் இடையே நேரடி போர் மூலம் அபாயம் உருவாகியுள்ளது. கடத்தப்பட்ட குறித்த ஐஸ்லாந்து அருகே ரஷ்ய கொடியுடன் பயணித்துக் கொண்டிருந்த மரினெரா பெல்லா 1 என்ற எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பலை அமெரிக்க படைகள் வழிமறித்தன. இதனைத் தொடர்ந்து மிக திட்டமிடப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் மூலம் அக்கப்பலை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. நடுவானிலிருந்து தரையிறங்கிய கமாண்டோக்கள் கப்பலை பாதுகாப்பதற்காக ரஷ்யா ஏற்கனவே ஒரு நீர்மூழ்கி கப்பலை பாதுகாப்புக்கு நிறுத்தியிருந்தது. இருப்பினும் அதனை பொருட்படுத்தாத அமெரிக்க விமானப்படை அதிரடி தாக்குதலில் இறங்கியது. MH-6 ரக ஹெலிகாப்டர் மூலம் அமெரிக்க கமாண்டோக்களின் கப்பல் டேங்டெக் பகுதியில் தரையிறக்கப்பட்டன. தற்போது கப்பல் முழுமையாக அமெரிக்க வீரர்களின் பிடியில் இருப்பதாக தெரிகிறது. சீறிப்பாயும் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் தங்கள் நாட்டு எண்ணெய் கப்பல் கைப்பற்றப்பட்ட செய்தியை அடுத்து பாதுகாப்புக்கு அருகே இருந்த ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் தற்போது அதிவேகமாக அமெரிக்க படைகளை நோக்கி முன்னேறி வருகிறது. இதுவரை உக்ரைன் போர் போன்ற மறைமுக மோதல்களில் ஈடுபட்டு வந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்போது முதல் முறையாக நேரடியாக மோதும் சூழல் உருவாகியுள்ளது. ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலுக்கும் அமெரிக்க வான்படைகளுக்கும் இடையே மோதல் வெடித்தால் அது உலகளாவிய பெரும் போராக மாற வாய்ப்புள்ளதாக ராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.